ஹாய் ஹலோ கைஸ், நம்ம சிறுகடிக்க சிறிய ஆசையில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவை பார்க்க போகிறீங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா, இந்த சமயத்தில் நம்ம மனோஜ் என்ன பண்ணாருன்னா, எப்படியாவது நம்ம பணத்தையும் கொடுத்துடணும். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா இந்த பார்லர்காரியை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அனுப்பணும், நம்ம டைவர்ஸ் வாங்கி ஆகணும்னா அவள் கேட்கக்கூடிய பணத்தை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பண்ணிட்டாங்க. ஆனால் என்னென்னா அவர் பண்ண தப்பே ஒன்று முக்கியமாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க டைவர்ஸ் கொடுக்காததுக்கு முன்னாடியே இன்னொரு கல்யாணத்தை பார்த்தீங்கன்னாக்கா பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க வசமாக கையும் காலமாக சிக்க போகிறாங்க. எப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ பணமும் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த போலியான ஒரு ஆள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு யோகம் நல்லா இருக்குது, கட்டம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அந்த சாமியார் பேச்சை கேட்டு அவருமே என்ன பண்ணியிருப்பாருன்னா தாலியை கட்டிட்டாங்க. அதுவும் அவங்க கொஞ்சம் மனநிலை பாதிப்படைஞ்சவங்க. முக்கியமாக பார்த்தோன்னா நம்ம முத்து மீனா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மறைக்கவே முடியாது. ஆனால் மறைச்சி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல தப்புகளை பார்த்தீங்கன்னாக்கா மனோஜ் பண்ணிட்டாரு. இப்போ மனோஜுக்கு சரியான தண்டனை பார்த்தீங்கன்னாக்கா என்ன கிடைக்க போகுதுன்னா, அவர் ரொம்பவுமே என்ன பண்ணாருன்னா பேராசைப்பட்டு அந்த இடத்துல ரொம்பவும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம ரிச்சாக வாழணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே தப்பு பண்ணிட்டாரு பெருசாக. என்னென்னா இப்போ இந்த மனநிலை பாதிப்படைஞ்ச அந்த பொண்ணோட அம்மாவும் பார்த்தீங்கன்னாக்கா இவன் நம்ம கைக்குள்ளே வரமாட்டான், இவன் கேட்கக்கூடிய பணத்தை நம்ம கொடுத்துருவோம், வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுக்குறாங்க. அந்த பணத்தை கொடுக்கும்போது தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா நடக்குது. இதை எடுத்து டேரெக்டாக நம்ம மனோஜ் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்கனாக்கா, இப்போ இந்த பார்லர்காரியை பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக கதையை முடிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையில் பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்குறாங்க. இந்த விஜயா என்ன பண்ணாங்கன்னா, உனக்கு ஏதுடா இவ்வளோ அமௌண்ட்டு ஏது அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க விசாரிக்க போது தான் தெளிவாக தெரிஞ்சிச்சு, இவன் ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் கெஸ் பண்ணுறாங்க. அவன் ஃப்ராடு வேலை இல்லைங்க, பண்ணுறதே ஃபுல்லாகவே ஃப்ராடு வேலை தான் அப்படின்றது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இவனை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விடக்கூடாது, இவனுக்கு சரியான ஒரு ஆப்பை நம்ம வச்சு ஆகணுமே, என்னவா இருக்கும், எப்படி ரெடி பண்ணா அப்படின்னு நோண்டி கேட்கும்போது தான் எல்லா உண்மையும் பார்த்தீங்கன்னாக்கா கொட்டி தீர்த்துட்டாரு. இப்போ என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மனோஜ் தவிச்சிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் இந்த விஜயா என்ன பண்ணாங்கன்னாக்கா ரொம்பவுமே ஷாக்காகி பார்த்து நிற்கிறாங்க. என்னடா அவன் இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை செஞ்சுட்டு இதை பெருமையாக வேறு சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தோன்னாக்கா நம்ம மனோஜ் கையும் காலமாக சிக்கிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக நியாயத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட்டாக இருக்காத இந்த விஜயா இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான ஒரு மாஸ் காட்டிட்டாங்க. இப்போ நம்ம விஜயா பண்ணது ரொம்பவே சூப்பர் தான். மனோஜை எதிர்த்து ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம பார்லர் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண சூப்பர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.